1.2 sign of a poor mental health. ஒரு புவரான மென்டல் ஹெல்த் இருக்கிறவங்க அது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்றோம். கன்ஃபியூஸ் திங்கிங், எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சப்ஸ்டன்ஸ் யூஸ், ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க அடிக்ட் ஆகிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. ப்ரொலாங் டிப்ரெஷன், சேட்னஸ் ஆர் இரிட்டேட்டபிள், அவங்க ரொம்ப நேரத்துக்கு ஒன்று சேடாக இருப்பாங்க இல்லை இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. புவர் கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப வேர்ஸ்டாக இருக்கும். ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹை அண்ட் லோஸ், அதாவது திடீர்னு நல்லா ஹையாக இருப்பாங்க அவங்களோட இதில் எமோஷன்ஸில், திடீர்னு லோவாக இருப்பாங்க. தென் பீயிங் ஈஸிலி டிஸ்ட்ராக்டட், ஈஸிலி வந்து அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், ஒரு கவனமே இருக்காது. அப்புறம் வரிங் மோர், ரொம்ப அவங்க வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸசிவ் ஃபியர்ஸ், வரிஸ் அண்ட் ஆன்சைட்டி, அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும், கவலை அதிகமாக இருக்கும், பதட்டமும் அதிகமாக இருக்கும். ஃபைண்டிங் இட் ஹார்ட் டு மேக் அ டிசிஷன், அவங்களால ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது. சோஷியல் வித்ட்ராவல், அவங்க சொசைட்டியோட சேர மாட்டாங்க, தனியாகவே இருப்பாங்க. ஃபீலிங் லெஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்க இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரமாட்டிக் சேஞ்ச் இன் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட், ஸோ சாப்பிட்ற ஹேபிட்டும் தூங்குற ஹேபிட்டும் டக்குன்னு சேஞ்ச் ஆகும் அவங்களுக்கு. ஃப்ரீக்வெண்ட்லி மூட் ஸ்விங், அவங்க மூடு வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் ஆங்கர், எப்போ பார்த்தாலும் ஒரு கோவத்திலே இருப்பாங்க. ஃபீலிங் ஓவர்வெல்ம்டு பை திங்ஸ், ஒரு சில விஷயத்தின் மூலமாக பார்த்தோன்னா ஓவராக அவங்க எமோஷன் ஆவாங்க. ஸ்ட்ரேஞ்ச் தாட்ஸ், அதாவது வித்தியாசமான தாட்ஸ் எல்லாம் வரும் அவங்களுக்கு. டியர்ஃபுல்னஸ், சில டைம் அழுவாங்க. ஸோ அப்புறம் சீயிங் ஆர் ஹியரிங் திங்ஸ் தட் ஆரண்ட் தேர், அதாவது ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி கற்பனை பண்ணி நினச்சி பார்ப்பாங்க. டயர்ட்னஸ் ஆஃப் லேக் ஆஃப் எனர்ஜி, டயர்டாக இருப்பாங்க, எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்லீப்பிங் மோர் ஆர் லெஸ், சில பேர் அதிகமாக தூங்குவாங்க, சில பேர் கம்மியாக தூங்குவாங்க. க்ரோயிங் inability டு கோப் வித் டெய்லி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அவங்களோட திறமையை வந்து டெய்லி நடக்கிற விஷயத்துல வந்து அவங்க திறமையை வளர்த்துறது நிறைய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். டாக்கிங் லெஸ் அண்ட் அவாய்டிங் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப கம்மியாக பேசுவாங்க, சொசைட்டியோட இதில் வந்து ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க மாட்டாங்க. சூசைடல் தாட்ஸ், சில பேருக்கு சூசைட் பண்ணிக்கிற தாட்ஸும் வரும். டாக்கிங் மோர்